வணக்கம். நான் சண்முகம். இன்னைக்கு பார்த்துருக்கிறது எஸ்எஸ்டிவி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9க்கு வந்துட்டு எக்ஸைஸ் 11.3 சர்ஃபேஸ் அண்ட் வால்யூமில் வந்து எக்ஸைஸ் 11.3 இப்போ சம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 11.1 11.2 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். வாங்க ஃபர்ஸ்ட் சம்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் வித் ரேடியஸ் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் கையில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரைட் சர்க்குலர் கோனோட வால்யூம் வந்து எழுதி V = 1/3 pi r square h. That is V = 1/3 pi வந்துட்டு 22/7 into r square. r வந்துட்டு 36, அப்போ r square வந்து 36 into height வந்துட்டு 7. இங்க வந்துட்டு எதுவுமே அவங்க இன்டைரக்டா கொடுக்கல, நமக்கு தேவையான எல்லா இன்புட்ஸுமே டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டாம். இதை அடிச்சிட்டிங்கன்னா 7 கெட் கேன்சல். இது வந்துட்டு 12,000. V = 22 × 10 வந்து 220. அப்போ 264 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். செகண்ட் இதுக்கு வந்துட்டு V = 1/3 pi r square h. V = 1/3 pi வந்துட்டு 22/7 into r square வந்துட்டு 3.5. 3 square வந்துட்டு 12.25 into height வந்துட்டு 12 சென்டிமீட்டர். 12 வந்து இப்படி போட்டுக்கிறோம். இது வந்து 3 1 டைம், இது 4 டைம். இது 7 வச்சு அடிக்கலாமா? 12 வந்து 1 டைம் பேலன்ஸ் 5 52 இருக்கும். ரைட், 7 வச்சு அடிக்கலாம். 7 வச்சு அடிச்சோம்னா 1 டைம். இது வந்துட்டு 1 ரிமைனிங் 5 52ல வந்துட்டு 7 டைம் 35 1.75. that is V = 1.75 4 டைம்ஸ் தானே, அப்போ 7 ஆச்சு. 22 × 7 வந்து எவ்வளவு? 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1.75 × 4 வந்துட்டு 1.75 1.75 3.5 3.5 கொடுத்தா 7 7 × 14 7 40 140 + 14 வந்து 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே மை டியர்ஸ், இப்போ செகண்ட் சம் போமா. ஃபைண்ட் த கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் ஆஃப் எ கோனிக்கல் வெசல் வித் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து லிட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. லிட்டர்ஸை கேட்டிருந்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 சென்டிமீட்டர் கியூப் = 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கியூப் = 1 லிட்டர். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? 1 சென்டிமீட்டர் கியூப் = 1 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த கணக்குக்கு நம்ம என்ன தேவைப்படும்னா, 1000 சென்டிமீட்டர் கியூப் = 1 லிட்டர். இது தேவைப்படும். சரிங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர், ஸ்லாண்ட் ஹைட் வந்து 25 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இங்க வந்துட்டு வால்யூம் வேணும். வால்யூமுக்கு வந்து ஃபார்முலா வந்து 1/3 pi r square h. அப்போ ஹைச் வேணும். ஹைச் வேணும்னா h = √L² - r square. h = √L² வந்து என்னது? 25² is 625 -r square is 49. h is equal to √576. that is h equal to 24 சென்டிமீட்டர். h வந்து 24 சென்டிமீட்டர். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? V = 1/3 pi r square h. V = 1/3 × 22/7 into r square. r வந்துட்டு 7, 7 square வந்துட்டு 49 into h வந்துட்டு 24. இப்போ 7 1 times 7 வந்துட்டு 7 times 3 1 times 8 times. that is V = 22 × 7 into 8. 7 into 8 56. 56 into 22. 56 into 22. V = 1232 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கும். பட் நமக்கு ஆன்சர் வந்து எதில் கேட்டிருக்காங்க? நமக்கு ஆன்சர் கேட்டிருக்கிறது வந்துட்டு லிட்டர்ல கேட்டிருக்காங்க. லிட்டர் அப்படின்னு சொல்றப்ப என்ன செய்யணும்? 1000 சென்டிமீட்டர் கியூப் = 1 லிட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் கியூப் = 1/1000 into லிட்டர். அப்போ V = 1232 into 1/1000 லிட்டர். இந்த சென்டிமீட்டர் கியூபுக்கு பதில் 1 சென்டிமீட்டர் கியூப். இந்த சென்டிமீட்டர் 1 into சென்டிமீட்டர் கியூப் 1 தான்.
சரிங்களா? சென்டிமீட்டர் கியூப் 1/1000 லிட்டர் போட்டுக்கலாம். அப்போ 1 2 3 அடிச்சோம்னா V = 1.232 லிட்டர். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர். இதுலயே இன்னொரு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் வந்துட்டு 12 சென்டிமீட்டர், ஹைட்டு 12 சென்டிமீட்டர், ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர். அப்போ இங்க ரேடியஸ் வந்து என்னது ஆட்டோமேட்டிக்கா 5 தான். செகண்ட் சம்ல வந்துட்டு R = √L² - Chi², தட் இஸ் R = L² வந்துட்டு 169 - 144, R = √25, which is equal to R = 5 சென்டிமீட்டர். இது பித்தகோரியன் ட்ரிப்ளெட். இதுல வர எல்லாமே பித்தகோரியன் ட்ரிப்ளெட் தான். சரிங்களா? இப்போ வால்யூம் = 1/3 × 22/7 × 5² வந்து 25 × H வந்துட்டு 12. H வந்து 12. இங்க பெருசா எதுவுமே அடிப்படாது, எதுவுமே அடிப்படாது. இந்த இது வேணா அடிச்சுக்கலாம் 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். தட் இஸ் வால்யூம் = 22 × 25 வந்துட்டு எவ்வளவு 550. 550 × 4 வந்து 2200 / 7 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு வந்து வால்யூம் வந்து எதுல தேவை, லிட்டர்ல தேவை. 2200 / 7 × 1/1000 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு 22/7 வந்து ஆல்ரெடி தெரியும், 3.14. அப்போ இங்க வந்துட்டு 1 2 3 அடிச்சீங்கன்னா 1 2 3 இந்த இடத்துல போட்டீங்கன்னா that is 2.2 / 7 இருக்கு. தட் இஸ் என்னது 0.314. 22/7 3.14. அப்போ 2.2 / 7 0.314 லிட்டர். இது செகண்ட் சம்க்கு. சரிங்களா? ஓகே மேடம். இப்போ தேர்ட் சம் பார்ப்போமா? தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹைட் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூமும் கொடுத்துருக்காங்க 1570 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த பேஸ் இருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த பேஸ்னா ரேடியஸ் கேட்டிருக்காங்க. இங்க வந்து பை வந்து 3.14 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம யூஸ்வலா 22/7 தான் கொடுத்துருந்தோம். 25/2/7 தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க வந்து 5 = 3.14 கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து என்னது 1/3 πr²H. இதான் வால்யூம் ஆஃப் த கோன். வால்யூம் ஆஃப் த கோன் வந்துட்டு 1570 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? 1/3 பைக்கு வந்து 3.14 × r², இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்துட்டு 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1570 இது எல்லாம் சேர்த்தா இப்படி ஒரு கோனுக்கு வந்துட்டு 15 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற கோனுக்கு வந்துட்டு வால்யூம் வந்து இவ்வளவு கிடைச்சதுன்னா அப்ப அதோட ரேடியஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி. அப்போ நம்ம அந்த ஃபார்முலால போட்டு தான் எல்லாத்தையும் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். இங்க 15 வந்து இதை டிவைட் பண்ணாது, இதை கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இது வந்து 1 திருப்பு, இது 5 திருப்பு, 5 1, இது 3, இதுல வந்துட்டு 1 பேலன்ஸ் 2, 4 314. 3.14 × r² = 314. அப்போ இதே மாதிரி இது 100 மடங்கு இருக்கு. 3 × 100 300. 0.14 × 100 வந்து 14. அப்போ இது 1 டைம், இது 100 டைம். r² = 100. r = +or - 10. r = +10 தான். ஏன்னா அளவு வந்து எப்பவுமே நெகட்டிவ்ல போகாது. டிஸ்டன்ஸ் லென்த் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும். r = 10 சென்டிமீட்டர். தேர்ட் சம்க்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ ஃபோர்த் சம் பார்ப்போமா? ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வால்யூம் ஆஃப் a right circular cone of height 9 cm is 48 pi சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து ஒரு 9 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள கோனோட வால்யூம் வந்து 48 pi அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டயமீட்டர் கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கேட்கல, டயமீட்டர் கேட்காங்க. நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சு அது 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்முலா வந்து 1/3 πr²H. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 48 பைனே கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த பைய நம்ம அப்படியே அங்க பையன் தான் இருக்கிறதுனால அதுல வந்து 22/7 போட வேண்டியதில்லை, 3.1 போட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஃபார்முலா இந்த மாதிரி ஒரு வால்யூம் ஆஃப் த சர்க்குலர் வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோனோட ஃபார்முலாக்கு வந்து வால்யூம் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 48 பை கொடுத்தாங்க. ஹைட் வந்து 9 கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 1/3 πr². ஹைட் வந்துட்டு 9 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 48 பை கொடுத்துட்டாங்க. பை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 இதை வச்சு அடிச்சிங்கன்னா 3 திருப்பு, இது ஒரு திருப்பு அடிச்சிங்கன்னா இது 16. r² = 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். r = +or - 4 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதுல லென்த் வந்து எப்பவுமே மைனஸ்ல இருக்காது. ஸோ r = 4 சென்டிமீட்டர். நமக்கு வந்து ரேடியஸ் கேட்கல, டயமீட்டர் கேட்டிருக்காங்க. டயமீட்டர் வந்துட்டு என்னது டயமீட்டர் =
2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அதுக்கு வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு வால்யூம் வந்து 48 பைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த சைடு வந்து நம்ம பையனே வச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம ரெண்டு சைடும் காமனா இருக்கிறத கேன்சல் பண்ண தானே போறோம். அப்ப அங்க பை இருக்குன்னா இங்கே பை இருக்குன்னு பையை போட்டு அடிச்சு விடலாம்ல. இங்க நீங்க 22/7 போட்டு அங்கேயும் 22/7 போட்டு எதுக்கு ஊரை சுத்தி வந்துக்கிட்டு டேரக்டா அப்படியே அடிச்சு விட்டுலாம். அப்புறம் ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹைட் உள்ள ஒரு கோனுக்கு வால்யூம் தான் இது இருக்காங்க. அதோட ரேடியஸ் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரேடியஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு டயமீட்டர் கேட்டிருக்காங்க, டயமீட்டர் கண்டுபிடிச்சலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 போகுமா? 5th சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோனிக்கல் பிட் ஆஃப் டாப் டயமீட்டர் வந்து 3.5 மீட்டர் இஸ் 12 மீட்டர் டீப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி இன் கிலோ லிட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கிலோ லிட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரி, கோனிக்கல் பிட்டு அப்படின்னா அது என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த பூமியை ட்ரில் பண்றதுக்காண்டி நல்ல ஒரு கோன் ஷேப்ல ஒன்று இது இருக்கும். அதோட டீப்புங்கிறது வந்து இங்க வந்து எவ்வளவு ஆழமானதுன்னு பாத்தீங்கன்னா அது 12 மீட்டர் 12 மீட்டர் ஆழமானது. அங்க டீப்புங்கிறது வந்து ஆழம் அப்படிங்கிறது வந்து இங்க ஹைட்டை குறிக்கி. சரிங்களா, ஹைட் வந்து 12. 3.5 மீட்டர் வந்து ரேடியஸ் கிடையாது, டயமீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து அதுல பாதி. நமக்கு வந்து கோனிக்கல் பிட் அதோட கெப்பாசிட்டி வந்துட்டு லிட்டர்ல கேட்டிருக்காங்க, கிலோ லிட்டர்ல கேட்டிருக்காங்க. அதை நம்ம பாத்துக்கலாம். ஓகே, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து என்னது? radius equal to 3.5 divided by 2, that is equal to 35 divided by 20. 35 divided by 20. ஏன்னா இந்த புள்ளி ஒரு சைடு போறப்ப கீழே டெவலப் பண்ணணும். 35 divided by 20 போட்டுக்கோங்க. இதுல பாதி தானே, 3.5ல பாதி டிவைட் பை 2 போட்டோம். அப்புறம் இது ஹோல் நம்பரை மாத்துறதுக்கு கீழே 10 போட்டுக்கோம். ஹைட் டீப் அப்படிங்கிறது வந்து ஹைட், டீப் which is equal to height. ஆழம் எவ்வளவு ஆழம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்துட்டு 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 into 22/7 into pi r square. r square வந்து 35 divided by 20 into 35 divided by 20 into height வந்து 12 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் வந்து கிலோ லிட்டர்ல போடணும். இது வந்து 7 1 டைம், இது 7 5 டைம், அப்புறம் இது 3 1 டைம், இது 3 வந்துட்டு 4 டைம், 4 into 5 வந்து 20, 20 into 35 வந்துட்டு 700, 700 into 22, that is V equal to 22 into 700. 22 into 7 வந்து 154, which is equal to divided by 400, divided by 400, that is 154 divided by 400. இது get cancel, இது get cancel. அப்புறம் 4 வந்து இது 1 டைம், இதுல வந்து 3 டைம் 12, 34ல வந்துட்டு எவ்வளவு? 34ல வந்துட்டு 8 டைம்ஸ் பேலன்ஸ் 2 5, 38.5 மீட்டர் கியூப், 38.5 மீட்டர் கியூப். இப்போ நமக்கு வந்துட்டு எதுல கேட்டிருக்காங்க? கிலோ லிட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் which is equal to 1 கிலோ லிட்டர் அப்படிங்கிறது தெரியும். 1 மீட்டர் கியூபுக்கு இங்க 38.5 அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஆக்சுவலா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர். நீங்க நடுவுலதே அப்படி மறந்துருங்க. 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர். அப்ப 38.5 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 38.5 கிலோ லிட்டர். என்ன ஆன்சர் வருதோ அது அப்படியே அந்த மீட்டர் கியூப் எடுத்துட்டு கிலோ லிட்டர் போட்டுக்கோங்க. 38.5 கிலோ லிட்டர். ஏன்னா இங்க வந்து 1 மீட்டர் கியூபும் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர் தான். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிலோ லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மீட்டர் கியூப்ல கிடைச்சிருக்கு. அப்போ கிலோ லிட்டர்ல தான் வேணும் அப்படின்னு இருக்காங்க, மீட்டர் கியூப்ல கிடைச்சிருக்கேன். அப்ப அந்த மீட்டர் கியூப்ங்கிற அந்த ஒத்த எழுத்தை மட்டும் எடுத்துட்டு KL மாத்திக்கோங்க. ஏன்னா எம் கியூபும் KL-ம் ஈக்குவல். எம் கியூப் ஈக்குவல் டு KL. 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 KL. அப்போ இந்த மீட்டர் கியூப் இருக்கிற இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதை அடிச்சு விட்டுட்டு KL போட்டுக்கோங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 போமா. கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the volume of the sphere வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் வந்து கொடுத்துருக்காங்க. அது 9856 சென்டிமீட்டர் கியூப். நம்ம வந்து அங்க வால்யூம் ஆஃப் கோன் தான் கொடுத்துருக்கோம். இந்த வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு சொல்லி மேல வரும். சரிங்களா, டயமீட்டர் வந்து 28 சென்டிமீட்டர் கொடுங்க. டயமீட்டர் ஆஃப் இட்ஸ் பேஸ் வந்து 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும்? ரேடியஸ் வந்து டயமீட்டர் பை 2, that is 28/2 வந்து 14 சென்டிமீட்டர். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஹைட் கண்டுபிடிக்கணும், ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும், CSA கண்டுபிடிக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் ஹைட்டை கண்டுபிடிப்போம். ஏன்னா வால்யூம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க.
V equal to 1/3 pi r square h equal to 9856 அப்படின்னு கொடுத்தாங்க. 1/3 pi வந்து 22/7. இந்த r square வந்து 14 into 14 into h which is equal to 9856 அப்படின்னு இருக்கு. இது 7 வந்து ஒரு திருப்பு, இது 2 திருப்பு, 3 வச்சு எதுவும் பண்ண முடியாது என்ன, ரைட்டு. அப்போ நமக்கு வந்துட்டு அப்போ 3 இங்கே தான் கொண்டு போகணும். h equal to 9856. இந்த 3 இங்கே போயிடும். கீழே வந்து 22 into 2 14 14 into 44 into 14 44 into 14. இப்போ மேல உள்ள இந்த நம்பர் கீழே உள்ள நம்பர் வந்து 44 வந்து 4 ஆல டிவைட் ஆகும். மேல உள்ள நம்பர் 9856 11 ஆல டிவைட் ஆகுமா? 11 ஆல டிவைட் ஆகும்னா நம்ம 6 ஸ்டாண்டர்ட்ல ரூல்ஸ் படிச்சிருக்கோம். அந்த ஆல்டர்னேட் நம்பரை கூட்டி பாருங்க. இங்க ஆல்டர்னேட் நம்பர் வந்து 9 5 கூட்டினா 14 வருது. இங்க ஆல்டர்னேட் நம்பர் வந்து 8 + 6 14. ரெண்டுமே ஒண்ணா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நம்பரை வந்துட்டு 11 டிவைட் பண்ணும். அப்போ இது 4 டைம்ஸ் சரிங்களா, ரைட். அப்ப இங்க வந்துட்டு 11 வந்து எத்தனை திருப்பு, 8 times 8 8 பேலன்ஸ் 10 105 105ல வந்து 9 times 99 பேலன்ஸ் 6 தட் இஸ் 896 ன்னு வந்திருக்கு. அடுத்து 4 ஆல டிவைட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா 4 1 திருப்பு, இங்க 2 2 4 தட் இஸ் h is equal to 224 into 3 divided by 14 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, ரைட். அடுத்து இது வந்துட்டு 14 இருக்கு. 14 வந்துட்டு 7 ஓட மல்டிபிள். அப்ப இது 7 ஆல் டிவைட் ஆகும்னா மேல உள்ள 7 ஆல் டிவைட் ஆகும். இது 2 டைம்ஸ். இது வந்து 22ல வந்து 3 டைம் பேலன்ஸ் 1, 14ல வந்து 2 டைம்ஸ் into 3 இருக்கு. 1 அடிச்சிட்டீங்கன்னா இது 16. தட் இஸ் h is equal to 16 into 3 வந்து 48 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கிடைச்சிட்டு. இப்போ நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் வேணும். ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்னது, SL. ஸ்லாண்ட் ஹைட் வந்து L. L ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் h ஸ்கொயர் 48 ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். r ஸ்கொயர் வந்து 14 ஸ்கொயர். சரி, 48 ஸ்கொயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. 48 அதாவது நம்பர் 40ல இருந்து 60 வரைக்கும் உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த 50ல பாதி என்ன இருக்குன்னு பாருங்க, 25. அதை ஒரு பேஸ் நம்பரா வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து 48ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 48 வந்து 50யோட எத்தனை கம்மி, 2 கம்மி. அப்போ 25ல இருந்து 2 கழிச்சுக்குவாங்க, தட் இஸ் 23. அப்புறம் அந்த 2 தானே கம்மி, அந்த 2ஓட ஸ்கொயர் வந்து 04 போட்டுக்கோங்க. தட் இஸ் L equal to 2304 plus 196 that is equal to root of 2500 which is equal to 50 centimeter. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 40ல இருந்து 60 வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். 40ல இருந்து 60 வரைக்கும் உள்ள மிடில் நம்பர் வந்து 50யோட ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2500 வரும். அப்ப அந்த 2500ல இருக்கும் போது இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 25 பேஸா வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ 50 கீழே உள்ள நம்பருக்குன்னா அது 25ல செப்பரேட் பண்ணுங்க. 50க்கு மேல உள்ள நம்பருக்குலாம் 25ல இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 48ங்கிறது 50 கீழே இருக்கு. எத்தனை நம்பர் கீழே இருக்குன்னா 2 கீழே இருக்கு. அப்ப 25ல இருந்து 2 செப்பரேட் பண்ணி 23 போட்டுக்கோங்க. எத்தனை 2 தானே கீழே இருந்துச்சு, அந்த 2 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 2304 வரும். சப்போஸ் 52 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 50யோட 2 கூட இருக்கு. அப்போ 25 + 2 வந்து 27 ஆயிரும். 2704 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும், ரைட். இப்போ வந்து நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டும் கிடைச்சிட்டு L equal to 50 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து என்னது, πRL. CSA equal to πRL. That is pi வந்துட்டு 22 divided by 7, R வந்து 14 தானே, 14 into slant height வந்து இப்போ 15 கண்டுபிடிச்சோம். இது 1 times, இது 2 times, that is 44 into 50. 4 into 5 that is 2200. 40 into 50 வந்துட்டு 2000, 4 into 50 வந்து 2200 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a right triangle ABC with sides 5 cm, 12 cm, 13 cm is revolved about the side 12 cm கொடுத்திருக்காங்க. Find the volume of the solid obtained அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு ரைட் ட்ரையாங்கிள்னா வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு 12 சென்டிமீட்டர் ஹைட். ஏன்னா இதுதான் நம்ம கொடி கம்பமா வச்சுட்டு ஸ்ட்ரிங்கை சுத்த போறோம். அப்போ இதான் ஹைட் வச்சுக்கிடணும். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்துட்டு 5 சென்டிமீட்டர். இதை வச்சு சுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோன் கிடைக்கும். இந்த கோனோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 12 வரும், ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 வரும். இந்த ரேடியஸ் வந்துட்டு 5 5 வரும், டயமீட்டர் வந்து 10 வரும் சரிங்களா.
இது ஒரு கோல். இது வந்து எப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த 12 சென்டிமீட்டருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு நட்டி வச்சுட்டு இதை நட்டி வச்சுட்டு சுத்தினா இந்த மாதிரி கோன் கிடைக்கும். சப்போஸ் அந்த அதர் ஹேண்ட் இப்போ இந்த 5 சென்டிமீட்டருக்கு பாருங்க, இந்த 5 சென்டிமீட்டர் வச்சுட்டு இந்த 12 சென்டிமீட்டர் கீழே வச்சுக்கோங்க. இது 5, இது 13, இது 12 உடைச்சிட்டு இந்த 5 வச்சுட்டு 5 ஹைட்டா வச்சுட்டு சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு அந்த கோன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். இது வந்து 13, இது 5, இதை பாத்தீங்கன்னா 24 இருக்கு மொத்தத்துல. இது வந்து 12 சென்டிமீட்டர் வரும். இந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து கோன் வந்து அது வந்து பெரிய கோணம் கிடைக்கும். இது வந்து நல்ல ஒடுங்கினாட்ட ஒரு கோன் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 7ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோனோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோனோட வால்யூமை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. கண்டுபிடிச்சு அது ரெண்டோட ரேஷியோவும் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம இந்த கணக்கும் செய்வோம், இந்த கணக்கு இதுல செய்வோம். அப்புறம் வால்யூம் ஆஃப் ரேஷியோ கண்டுபிடிச்சுக்கிறோம், ரேஷியோ ஆஃப் த வால்யூம் கண்டுபிடிப்போம். கொஸ்டின் நம்பர் 7ம் 8ம் இதுலயும் முடிச்சிடும். சரிங்களா? ரைட். இங்க வந்துட்டு ஹைட் வந்துட்டு 12, ஆர் வந்துட்டு 5, ஆர் வந்துட்டு ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப வால்யூம் ஈக்குவல் என்னது 1/3 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்துட்டு 25 இன்ட்டு ஹைட் வந்துட்டு 12 கிடைச்சது. இது 3 வந்து 4 டைம்ஸ். மேல வந்து 100, 25/4 வந்து 100, 100 இன்ட்டு இது வந்து 2200/7. இது வந்து எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2000/7 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? ரைட். இப்ப இந்த இதுக்கு வால்யூம் கண்டுபிடிப்போம். இப்ப என்ன சொன்னாங்க, நீங்க ஹைட் வந்து 12 வச்சிருக்கீங்களா, இப்படி சுத்தாதீங்கப்பா, இந்த 5 இருக்கு பாருங்க, இதை வச்சு சுத்துங்க அப்படின்னு இருக்காங்க. இதை வச்சு சுத்துனா நல்ல அகலமான இது கிடைக்கும். இப்ப வந்து ஹைட் வந்து 5 ஆயிருது, ரேடியஸ் வந்து 12 ஆயிருது. அப்ப வால்யூம் வந்து எனக்கு வால்யூம் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்துட்டு 144 இன்ட்டு ஹைட் வந்துட்டு 5. 3 ஒரு தடவை 3, இது வந்துட்டு 4 திருப்பு 8 48. 48 இன்ட்டு 5 வந்துட்டு எவ்வளவு? 240. 240 இன்ட்டு 24. 240 இன்ட்டு 24. சரி, 240 இன்ட்டு 22 48. 48 8 12 1 528. 58280. That is V equal to 58280. 528 sorry 5280 divided by 7 நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரே பித்தகோரியன் ட்ரிப்ளெட் தான். 5 12 13 தான். 12 ஹைட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா ரேடியஸ் வந்து 5 மாறிடும். 5 ஹைட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா ரேடியஸ் வந்து 12 மாறிடும். எப்பவுமே ஸ்லாண்ட் ஹைட் வந்து மாறாது. அது வந்து L equal to 13. இந்த ரெண்டு தான் லெக்ஸ், இது ரெண்டுக்கு தான் கால் அப்படிம்பாங்க. இந்த காலை ஒன்னிட்டு இந்த காலை சுத்துறீங்கன்னா இப்படி வரும், இந்த காலை ஒன்னிட்டு இந்த காலை சுத்துறீங்கன்னா இப்படி வரும். அப்போ அகலம் கூட கூட வால்யூம் வந்து கூட கிடைக்கும். அகலம் கூட கூட வால்யூம் வந்து கூட கிடைக்கும். இங்க இப்போ வந்து இந்த ரெண்டு வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா இது 2200 டிவைடட் பை 7 வருது. இங்க வந்துட்டு 5280 டிவைடட் பை 7 வருது. 7 7 கெட் கேன்சல், 0 0 கெட் கேன்சல். இது 220, இது 528. இது 4 ஆல் டிவைட் ஆகும். 4 ஆல் டிவைட் பண்ணா எத்தனை வரும்? 5 மிச்சம் 2 இருக்கு, 5 55. இது 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 13 132. தட் இஸ் 55:132. இதுக்கு மேல எதுவும் டிவைட் ஆகுமா? வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், வேற எதுவுமே இல்லை. சரி, தட் இஸ் வால்யூம் ரேஷியோ த வால்யூம் ஈக்குவல் டு V1:V2 ஈக்குவல் டு 55:132. 55:132 அதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 48 வந்து 240, 24 இன்ட்டு 2 வந்து 48, 48 8 2 12 1 5 528. இங்கே ஒரு தப்பு கிடையாது. 240 இது போட்டு கீழே டிவைடட் பை 7 போட்டாச்சு. இங்கே ஒரு பிரச்சனை இல்லை, இங்கேயும் ஓகே. ஆன்சர் இதுக்கு மேல வேற வர வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 7 முடிஞ்சிட்டு 8 முடிஞ்சிட்டு. 7 வந்துட்டு 12 ஹைட்டா வச்சிங்கன்னா என்ன வால்யூம் இருக்காங்க. 8ல வந்து 5 ஹைட்டா வச்சா என்ன வால்யூம் வரும் இருக்காங்க. அப்புறம் 8 இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கீங்கன்னா 7th உள்ள வால்யூமும் 8th உள்ள வால்யூமும் ரேஷியோ பாருங்க, என்ன ரேஷியோல கூடியிருக்குன்னு பாருங்க. இது 55 இருந்துச்சுன்னா அது 132 இருக்கிறது. இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போமா? இந்த எக்ஸசைஸ் 11.3ல வந்து லாஸ்ட் சம் என்ன பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 வந்துட்டு ஹீப் ஆஃப் வீட். ஹீப் ஆஃப் வீட்னா என்னது? ஒரு கோதுமை வந்து ஒரு குவியல் மாதிரி வச்சிருக்காங்க. கோன் மாதிரி ஒரு அந்த குவியல் பாத்தீங்கன்னா ஒரு கோன் மாதிரி இருக்கு. சரிங்களா?
கீழே டயமீட்டர் வந்து 10.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து என்னது அதுல பாதி ரைட். அப்புறம் ஹைட் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் மழையில வந்துட்டுனா இந்த கோதுமை மூடி போட்டு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு கேன்வாஸ்ல தார்பாய் வச்சு மூடி போடணும்னா அது எவ்வளவு தார்பாய் தேவைப்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வந்துட்டு என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அந்த கோனை ஃபுல்லா சுத்தி கவர் பண்ற மாதிரி நம்ம தார்பாய் வாங்கணும். அதுக்கு எவ்வளவு தார்பாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேற எதுவும் இது பண்ணல. இப்போ டயமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ரேடியஸ் வந்து என்னது ரேடியஸ் ஈக்குவல் டு 10.5 டிவைடட் பை 2 தட் இஸ் 105 டிவைடட் பை 20 போட்டுக்கலாம் மீட்டர் ரைட்டா. ஹைட் வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து என்னது v ஈக்குவல் டு 1/3 πr ஸ்கொயர் ஹைட் 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்துட்டு 105 டிவைடட் பை 20 இன்ட்டு 105 டிவைடட் பை 20 இன்ட்டு ஹைட் வந்துட்டு 3 3 ஒன் டைம் இது 3 போயிடும். இது பார்த்தீங்கன்னா 7 ஒரு வாட்டி, 7 வந்து 10 15 வாட்டி இங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியுமான்னா பெருசா ஒன்றும் இது பண்ண முடியாது. 220 330 வரும். இது 330 இன்ட்டு வி ஈக்குவல் டு 330 22 இன்ட்டு 10 வந்து 220 22 5 110 330 இன்ட்டு 105 டிவைடட் பை 400 அப்படின்னு சொல்லி வரும். கடைசியில் இந்த ஜீரோலாம் அடிச்சுக்கிறோம். அது வரைக்கும் இந்த தேவையான இப்போதைக்கு வந்து இதை ஒன்று அடிச்சுக்கிறோம். 33 இன்ட்டு 105 105 33 5 3 are 15 b equal to 3465 divided by 4 4 1 times இது 8 8 பேலன்ஸ் எத்தனை இருக்கு 2 26 8 26 வந்துட்டு 4 வந்து 6 திருப்பு மிச்சம் 2 25 வந்து 6 பேலன்ஸ் 1 இருக்கு 1ல வந்து 2 அதுக்கப்புறம் 2 இருக்கும் 5 866.25 வருது. இது என்னது 866.25 மீட்டர் கியூப் மீட்டர். 9th செகண்ட் பார்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த கோதுமை குவியலுக்கு வந்து சுத்தி நம்ம வந்து தார்பாய் போடுறோம். அந்த தார்பாய் வந்து எவ்வளவு ஏரியா வாங்கணும், எவ்வளவு வாங்கணும், எத்தனை மீட்டர் வாங்கணும் அப்படிங்கிறதா நம்ம செகண்ட் இது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன பண்ணா நம்ம வந்து கீழே வந்து டிவைடட் பை 400 இருந்துச்சு. அப்போ ஒரு ஜீரோவும் மேல உள்ள ஒரு ஜீரோ அடிச்சோம். கீழே 40 இருந்துச்சு. ஆனா 4ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணோம். ஆனா 40ஆல டிவைட் பண்ணல. அதனால இது வந்து ஆன்சர் வந்துட்டு 866.25 போடுறோம். அது கிடையாது 86 தான். ஏன்னா கீழே இன்னொரு ஜீரோ இருக்கு. 86.625 மீட்டர் கியூப் ரைட்டா. ரைட். இப்போ அடுத்து இப்போ செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கோதுமை குவியலுக்கு வந்து ஒரு தார்பாய் வச்சு போடுறோம். அந்த தார்பாயோட லென்த் எவ்வளவு வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரேடியஸ் வந்து டயமீட்டர் பை 2 டயமீட்டர் வந்து 10.5 டிவைடட் பை 2 வந்து 5.25 ரேடியஸ் வந்து 5.25 கிடைச்சிட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு வந்து பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். அப்ப எல் தேவை. எல் வந்து புது தேவை. எல்ல கண்டுபிடிக்கணும். எல் வந்து ஹை ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஹை ஸ்கொயர் வந்துட்டு 3 ஸ்கொயர் வந்து 9 ஆர் வந்துட்டு 5.25 5.25 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 27.5625 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 9 + 27 வந்து 36.5625. எல்லோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி விச் இஸ் ஈக்குவல் டு 6.04 மீட்டர். இது வந்து இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 22/7 × 5.25 × 6.04 போட்டீங்கன்னா நம்ம ஃபைனல் என்ன கிடைக்கும்னா 99.825 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இவ்வளவு துணி இவ்வளவு ஏரியா நம்ம கவர் பண்ணணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவுனா நமக்கு இவ்வளவு வந்து இவ்வளவு துணி தேவைப்படுது அதை கவர் பண்றதுக்கு. சரிங்களா. சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 99.825 மீட்டர் ஸ்கொயர். ஓகே மை டியர்ஸ். இப்போ 11.3 வந்து முடிஞ்சிட்டு 11.4 வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எதுவும் கால்குலேஷன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் நம்மளோட சேனலை பத்தி சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.